ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. முப்பு குருன்றத பத்தி நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கிறோம், நிறைய வர்ணனைகள் சொல்லியிருக்கிறோம். சரி. இது கண் தெரியாதவன் யானையை தடவி பார்த்த மாதிரி, முறம் மாதிரி, தூண் மாதிரி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதை நாங்க பார்த்ததில்லை. சரி. அதனால முப்பு குருன்றதுனா என்ன, அது என்ன செய்யும் அப்படிங்கிறத காமிச்சு அதை நீங்க விளக்கி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. சரி. முப்பு அப்படின்னு சொன்னா மூன்று உப்பு என்பது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பு, உப்பு, கம்பி உப்பு அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மூணல்ல ஒன்றே, மூன்றாக தேடக்கூடாது. அப்ப 3 விதமாக சொல்லப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அது நீரிலும் இருக்கும், நெருப்பிலும் இருக்கும், காற்றிலும் இருக்கும். அப்ப நீரும் நெருப்பும் ஒன்றான ஒரு காற்று உப்பு. 8 திக்கு 16 கோணமும் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் ஜோதி, அது எங்கேயும் வியாபிச்சிருக்கக்கூடிய இறை ஏகன். அந்த ஏகனே இறைவன், அதுதான் இயற்கை, அதுதான் மூக்கு. அது சதா சிவம், எப்பயும் ஓயாது, ஓஞ்சி உட்காராது. அது சதா வியாபிச்சே இருக்கும், எல்லா இடத்துலையும், எல்லா உடலிலும், எல்லா மரம் செடி கொடியிலும் ஊடுருவி வியாபிச்சு நிற்கக்கூடிய ஒரு பரம பொருள் அது. அது மானிட முக்திக்காக மண்ணிலே சிவன் முன்னமே முடிந்து இருக்கிறார், முப்பாக இருக்கிறார். அந்த முப்புக்கு தப்பா அர்த்தம் நாம சொல்லக்கூடாது. அதையே பற்றி நீங்க கேட்ட கேள்விக்கான முதல் பாடத்தை இன்றைக்கு முப்பு பற்றிய அச்சங்கள் அல்லது சந்தேகங்கள் அல்லது பலவித கருத்துகள் நிலவுது இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா சித்தர்கள் சொன்ன முப்புனா எது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லட்சணம். முப்பு லட்சணத்தை பற்றி இன்றைய பாடத்திட்டமா எங்கள் அண்ணார் நமக்கெல்லாம் வழிகாட்டிய திரு எஸ்.பி. கந்தசாமி அவர்களை தொழுது வணங்கி பாடத்தை ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஆழகால விஷமடா அமுரி அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப ஆழகால விஷமனா பாம்பின் விஷத்தை ஒத்த தன்மை அது. எது? முப்பு என்கின்ற அமுதம். சரியா? அப்ப முப்பு என்பது இப்போ உங்களுக்கு ஒரு திராவக வடிவத்தில் காட்டப்படுகிறது. இது மகாமுப்பு திராவகம். இது முதலே முன்பாடத்துல பச்சை கிளி, பசலை, பச்சை மாமலை, இப்படியா பச்சை மரம், மரத்தில் இருக்கும் புதைகள், இப்படி எல்லாமே சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு பஞ்சபூத பிரணவ நீர். இதுக்கு மகாமுப்பு திராவகம்னு பேர். சரிங்களா? இப்ப இது முப்புவா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வர தேவையில்லை, இதுதான் முப்பு. சரி. ஆழகால விஷம் அமுரி, அதுதான் பானமும். இப்ப நம்மளை வாழ வைக்கக்கூடிய பானம், தண்ணீர் எது, சுத்த கங்கை எது, அமுதம் எது, எல்லாம் இதுல இருந்து தான் போறோம். அப்ப ஆழகால விஷமடா அமுரி, அதுதான் பானமும் அப்படின்னு சொன்னா விஷத்தை சுத்தமாக்கி நாம் சாப்பிட வேண்டும், அதைத்தான் பானமாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப முப்பு என்பதுல பிரணவ நீர், அமுத நீர், அமுதம் அப்படின்னு சொன்னா வாசி நீர், ஊசி நீர், காடி நீர், இப்படின்னு பல பேர்களால் மங்கையர் கருக்குடத்து நீர் இருக்கு. ஏங்க மங்கையர் கருக்குடத்து நீர், கருக்குடம் இல்ல, கற்குடம், கல்லு அப்படின்னு பேரு. கருக்குடம்னு இவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்கிறதோ அல்லது பிழை பண்ணிக்கிறதோ தவறு இல்லையா? முத்திரவம் என்பதை மூத்திரம்னு எப்படி மாத்தி எடுத்துக்கிறாங்களோ ஜனங்க, அது மாதிரி கற்குடத்து நீர் என்பதை பெண்ணின் கருக்குடத்து நீர்னு எடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதானே ஒழிய கல்லுக்குள்ளதான் இருக்குது சகல ரகசியம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் சொன்னாங்க. அந்த குமரன் தான் வேலாயுதம், சூலாயுதம். இது விட்டா என்ன செய்யும்? அக்னி திராவகம். இப்ப நம் நாட்டு வைத்தியத்துல அவர் சொல்லியிருக்க அண்டக்கல்ல இருந்து எடுக்கிற திரவம் அது. அவர் எந்த அண்டக்கல்ல சொல்றாரு, எது எதுன்னு தெரியாது நம்மளுக்கு. பிரணவ பொருளான அண்டம் என்கின்ற பொருளிலிருந்து எடுக்கக்கூடியதுதான், அதுதான் இது. அப்ப இதுக்குதான் அநேக பேர்கள், முப்பு 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 முப்புன்னு சொல்லக்கூடிய பேர்கள் எல்லாம் இந்த நீருக்கு தான். சரி.
இப்ப இந்த நீரிலிருந்து தான் இது எதிலிருந்து வந்ததோ ஆண் பெண் ரூபத்திலிருந்து வந்த ஆவி உயிர். இதுக்கு பரிசுத்த ஆவின்னு ஏத்துனவர் சொல்வார். இப்ப பரிசுத்த ஆவியை பிடிச்சாச்சு. யூகிமணி சொல்வார் இதுக்கு புடிவாதம்னு. புடிவாதம்னா என்ன? வாய்வை புடிங்கடா, வாய்வை புடிங்கடான்னு அர்த்தம். பிடிவாதங்கிற நூல் எழுதிட்டு இந்த இந்த வாய்வை பிடிக்காத பிடிவாத நூல்ல இருக்கிற ஒரு காரியமும் சித்திக்காது, செய்யவும் முடியாது. திருவாதூரர் தான் அவர். ஆமா, அதனால பிடிவாதம் என்கின்ற யூகிமணி நூலை படித்து அதுக்குள்ள இருக்கிற காரியங்களை செய்ய வேண்டுமானால் இந்த வாயுவை பிடிக்க தெரிந்திருக்க வேண்டும். இந்த வாயுவை பிடித்திருந்தால் பிடிவாதம் உள்ள போய் பழிக்கும், வேலை செய்யும். பிடிவாத நூலில் உள்ள கருத்துக்களை, மருந்துகளை, வாதங்களை, பெரிய பெரிய சமாச்சாரங்களை சமைக்கலாம், செய்யலாம். அப்படி இல்லைன்னா செய்ய முடியாது. அப்ப அவர் இதுக்கு என்ன பேர் வச்சாரு? பிடிவாதம்னு வச்சாரு. பிடிவாதம் என்பது முப்பு தான், மகாமுப்பு திராவகம் தான். இப்ப முப்புல திராவகமாகவும் முப்பை செய்யலாம், வடிக்கலாம் என்பது ஒரு கருத்தை உங்களுக்கு நான் வெளியிட்டிருக்கேன். அடுத்தது அந்த பாட்டு, அந்த பாட்டு இப்ப இது முப்பு மகாமுப்பு திராவகம்னு சொன்னேன். இந்த மகாமுப்பு திராவகத்தை அதுதான் பானம், திராவகத்தை குடிக்க கூடாது செப்புவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அமுதபானமாக இதை குடிக்கும் தண்ணீராக மாற்றப்பட்டு உள்ளது. சரியா? இது அகர உகரம் இருக்குங்களா? இது வந்து உகரம். உகரம் உகரம் அகர உகரம் இல்ல, அகரம் வேறு உகரம் வேறு. அப்ப இது அகர வாட்டர், உகர வாட்டர். எது? இதிலிருந்து இதை பிரித்திருக்கிறோம். சரியா? எப்படி பிரிச்சிருக்கிறோம்? நம்ம சதையினார்கள் ஏத்துக்கிற மாதிரி சாப்பிட்டா நம்ம சதையினார்கள் எதுவும் ஆவாத மாதிரி, ஆபத்து வராத அளவுல இதை மாத்தியாச்சு. இப்ப இது என்னவாச்சு? கடுங்காரமாக இருந்த மகாமுப்பு திராவகம் சாரமாக மாறிவிட்டது, குடிக்கும் சாரமாக மாறிவிட்டது. காரமதே சாரமதாகிவிடும். இப்ப என்னாச்சு? காரம் சாரமாயிடுச்சு. சாரத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப விந்து, இதுக்கு என்ன பேரு? விந்து. இதுக்கு என்ன பேரு? நாதம். நாதம் காரமா தான் இருக்கும். நாதத்திலிருந்து மாற்றப்பட்டால் விந்து, விந்துவாக மாறிவிட்டது. இப்ப நாதமே அறிந்தால் விந்து வேற இல்லையே. இப்ப விந்து எங்க இருந்துச்சு? நாதத்துக்குள்ள இருந்தது. அதுக்கு தான் பிராணநாதா சொல்றான் அந்த காலத்துல. இந்த காலத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை விட்டுருங்க. ஆனா பிராணநாதா என்றால் நாதத்துக்குள்ளேயே பிராணன் என்கின்ற நாதனும் இருக்கிறார், நாதத்துக்குள்ளேயே நாயகனும் இருக்கிறார். அதனால பிராணநாதான்னு சொன்னாங்க. இப்ப நாங்க என்ன செஞ்சோம்? காரத்தை சாரமாக்கி விந்தாக்கி விட்டோம். சரிங்களா? இப்ப என்ன ஆகுது? இதுக்கு இப்ப இது முப்பு இல்லையா? முப்புதான். இதுவும் முப்புதான். இது முதல் மகாமுப்பு திராவகமாக இருந்தது, இப்ப சாரமாக மாறி சாப்பிடக்கூடிய தன்மைக்கு வந்து விட்டது. இது முப்புதான். சரி, இவை பிறப்பதற்கு காரணமாக இருந்த சிவம் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பரம பொருள், அது இப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய சீன பற்பம். சீன பற்பம் அப்படின்னா கடையில விற்கிறது அல்ல, சிவமும் சக்தியும் சேர்ந்த பொருள். இந்த சீன பற்பம் என்ன? இது முப்பு தான். இது வேறையா? இல்ல, இதுவும் முப்பு தான். சரி, இந்த இப்ப பற்பமாகவும் சுண்ணமாகவும் திராவகமாகவும் தண்ணீராகவும் மெழுகாகவும் முப்பை செய்யலாம். இப்ப முப்பு எதுனா ஒரு வடிவம் உண்டா? இல்ல. ஏகன் அநேகனாக மாறுகிறான். ஒவ்வொரு மாறுதலுக்கும் அவனுக்கு ஒரு பெயர். அதுதான் முப்பில் உள்ள கோளாறு. சரி, அடுத்தது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கருங்குருவை ஏற்கனவே நம்ம காட்டப்பட்ட சமாச்சாரம். சரிங்களா? இந்த கருங்குருவை என்ன முப்பா இல்லையா? இதுவும் முப்பு தான். இது என்ன? அது தனியா எங்கனும் தயாரிக்கப்பட்டதா? கிடையாது. சிவத்தையும் சக்தியையும் சேர்த்து கருக்கினால் கிடைப்பது கருநெல்லி, கருங்குருவை, கருநொச்சி,
இப்படின்னு சொல்லக்கூடிய முப்பு. இப்போ இதை கறிக்காச்சு. இந்த கற்கணத்துல இந்த சுத்த ஜலத்தை விட்டு வெயில்ல வச்சோம்னா மெழுகு. அப்ப முப்புவை மெழுகாகவும் செய்யலாம். சரி. இப்ப என்ன ஆகுது? இது ஏற்கனவே உங்களுக்கு சூக்கும சவுக்காரத்தை பத்தி நான் காட்டினேன். இது சவுக்கார கட்டு ஏற்கனவே காட்டப்பட்டிருக்கு. அப்ப இது முப்புவா இல்ல வேறையா? இதுவும் சிவமும் சக்தியும் சேர்த்து கட்டப்பட்டது. அப்ப இதுவும் முப்பு தான். சரி. இப்ப இந்த நிகழ்ச்சியில காட்டாதது ஒண்ணு காட்டுறோம். அப்படின்னா செவ்வீரம், சிவந்த வீரம். வீரத்தை விட்டு ஐயத்தை அற அப்படின்னா கடை ஐயத்தை போட்டு அரைக்கிறது இல்ல. சிவத்தையும் சக்தியையும் சேர்த்து செந்நிறமாக மாற்றினால் அதுக்கு செவ்வீரம். அப்ப இது முப்பா இல்லையா? முப்புதான். இதுவும் முப்புதான். சரி. இந்த முப்புவை இந்த செவ்வீரத்தை கொண்டு அங்க சொல்ற இடத்துல எல்லாம் என்னென்ன இடத்துல எல்லாம் செவ்வீரத்தை சேர்த்து சொல்றாங்களோ அங்கெல்லாம் நாம் இதைத்தான் சேர்த்த வேண்டும்.